ஹாய், வணக்கம். கடலூர் டூரிஸ்டர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த பதிவில் நாம் ஒரு சுற்றுலா பற்றின திட்டத்தினை காணப் போகின்றோம். இந்த சுற்றுலாவிற்கான கட்டணங்கள் மற்றும் என்று தொடங்கி என்று முடிவடையும் என்கின்ற கால வரையறைகள் அனைத்தும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ளேன். அங்கு சென்று பார்க்கவும். நமது அனைத்து சுற்றுலாக்களும் கடலூரில் தொடங்கி கடலூரில் நிறைவடையும் வகையில் தயாரிக்கப்பட்டுள்ளது. ஆனாலும் நீங்கள் தமிழகத்தில் எங்கிருந்தாலும் நமது சுற்றுலா திட்டங்களில் இணைந்து சுற்றி பார்க்கலாம். பிறகென்ன, உடனே முன்பணம் செலுத்தி நமது கடலூர் டூரிஸ்டரில் இணைவீர். உங்கள் நண்பர்களிடமும் இவ்வீடியோவை அனுப்பி வைக்கவும். நன்றி. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். கடலூர் டூரிஸ்டர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் உங்கள் TM ராமலிங்கம், கடலூர்லேருந்து பேசுகிறேன். இப்போ இந்த திட்டம் பார்த்திங்கன்னா, இந்த டூரிஸ்ட் பிளேஸ் வந்து நம்ம எங்கெங்கெல்லாம் கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முக்கியமாக அயோத்தியா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காசி. இந்த 2 பிளேஸை மையமாக வச்சு தான் இந்த டூரிஸ்ட் பிளான் நம்ம போட்டிருக்கோம். இதில் வேறு என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, முதல்ல எடுத்த உடனே கடலூர்லேருந்து நம்ம அயோத்தியா பார்க்குறோம். அதுக்கப்புறம் பிரயாக்ராஜ், அதாவது பிரயாக்ராஜ் அப்படிங்கிறது தான் அலகாபாத். அப்புறம் காசி, சாரநாத், கயா, புத்தகயா, இதெல்லாமே நம்ம வந்து இந்த டூரில் கவர் பண்ண போகிறோம். இது ஃபுல்லாகவே ட்ரெயின் பேக்கேஜ் தான். ஃபுல்லாகவே 3rd AC தான் நம்ம போக போகிறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு பேக்கேஜ். இதனுடைய டியூரேஷன் பார்த்திங்கன்னா 11 days அண்டு 10 nights வந்து கவர் பண்ணுறோம் இந்த இதில். ஸோ இதனுடைய டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதில் நீங்கள் போய் பார்த்துக்குங்க. ஸோ நம்ம வாட்ஸ்அப் நம்பரும் அதில் தான் கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது அந்த 2 வாட்ஸ்அப் நம்பர். அதில் ஃபஸ்ட்டில் இருக்கிறது என்னுடைய நம்பர், 2வது நான் என்னுடைய நண்பரோட இன்னொரு நம்பர் அதில் கொடுத்துருக்கோம். ஸோ அவர் பேர் வந்து மிஸ்டர் ராஜகோபால். ஸோ அவரோட நம்பரும் இருக்குது. 2 நம்பரில் நீங்கள் எதில் வேணால் கான்டாக்ட் பண்ணலாம். முக்கியமாக இன்னொன்று, கால் பண்ண வேண்டாம். நீங்கள் எங்களை தொடர்பு கொள்வதற்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். நாங்கள் வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணுறோம். எக்காரணத்தை கொண்டும் கால் பண்ண வேண்டாம், தயவுசெய்து கால் பண்ண வேண்டாம். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டெப் நம்ம போவோம். ஸோ டே 1 நம்ம வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோன்னா, ஏற்கனவே சொன்னபடி திருப்பாதிரிப்புலியூர் ரயில்வே ஸ்டேஷன், அதாவது கடலூர் NT ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து காலையில் 9 மணிக்கு கரெக்டாக ட்ரெயின் கிளம்பிடும். ஸோ நம்ம அந்த ட்ரெயினில் தான் 3rd AC வகுப்பில் ஏற்கனவே புக் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் தான் நம்ம கிளம்புறோம். ஸோ டே 2ல் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ட்ரெயின் ஜேர்னி தான். டே 3ல் காலையில் 3:55 மணிக்கு நம்ம வந்து அயோத்தியா தாம் ஜங்ஷனில் போய்ட்டு இறங்குறோம். காலையில் 3:55 அயோத்தியா தாமில் இறங்குறோம். ஸோ இறங்கிட்டு நம்ம ஏற்கனவே புக் பண்ணியிருக்கிற நகரத்தார் சத்திரத்தில் போய்ட்டு நம்ம தங்குறோம். ஸோ அங்கே தங்குறதுனால என்ன பெனிஃபிட்னால், நமக்கு தமிழ்நாடு சாப்பாடும் அங்கே நமக்கு கிடச்சிடும். ஸோ அதனால் நம்ம வந்து தமிழக உணவிற்காக கஷ்டப்பட வேண்டாம். ஸோ அதனால் நமக்கு அங்கே தங்கிடலாம். ப்ளஸ்ஸு நமக்கு வந்து அந்த சாப்பாட்டு பிரச்சனையும் அங்கே இல்லை. அதனால் நம்ம நகரத்தார் சத்திரத்தில் போய்ட்டு தங்கிடுறோம். தங்கிட்டு அன்றைக்கி ஃபுல்லாகவே நம்ம அந்த ராம் டெம்பிள் நம்ம சுற்றி பார்க்குறோம். சுற்றி பார்த்துட்டு அன்றைக்கி டே 3ல் திரும்பவும் நகரத்தார் சத்திரத்தில் போய்ட்டு நம்ம ஸ்டே பண்ணிடுறோம். ஸோ நம்ம அடுத்ததாக டே 5ல் பிரயாக்ராஜ், அதாவது அலகாபாத்தில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, டே 5 ஃபுல்லாகவே அந்த திரிவேணி சங்கமம் அங்கே போகிறோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 நதிகள் ஒன்றாகுது. அதாவது சரஸ்வதி, யமுனா, கங்கா, இது 3மே ஒன்றாகிற இடம் அது. ஸோ அங்கே வந்துட்டு எங்கே ஒரு நதியை காண என்கிட்ட சண்டை போடக்கூடாது. அங்கே 2 நதி தான் கலக்கும். ஒரு நதி கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும், அதாவது சரஸ்வதி நதி. ஸோ அதனால் 2 நதிகள் நம்ம கண்ணால் பார்க்கலாம், ஒரு நதியை கண்ணால் பார்க்க முடியாது. அதனால் திரிவேணி சங்கம் ஒரு நதியை காணாமல் சண்டை போட்டுறக்கூடாது. ஸோ அதனால் அந்த 3 நதி கலக்கிற இடத்துல நம்ம போயிட்டு போட்டிங்கில் தான் போகிறோம். போட்டிங் வந்து நம்ம இந்த நீங்கள் கட்டுற கட்டணத்தோடு சேர்ந்து வந்துடும். நீங்கள் தனியாக கட்ட தேவையில்லை, கம்பெனி ஏற்றுக்கும். ஸோ அந்த திரிவேணி சங்கமத்துக்கு போய்ட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ அங்கே நம்ம புனித நீர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கருதுனீங்கன்னா ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா பிடிச்சிட்டு வீட்டுக்கு வரலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அங்கே வந்து நீராடிட்டு சில பேர் தர்ப்பணம் கூட பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி செய்யணுமோ அந்த இடத்துலலாம் நீங்கள் பண்ணிவிட்டு திரிவேணி சங்கமம் பார்த்துட்டு, ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா சயன ஆஞ்சநேயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது. நம்ம அங்கே போகிறோம். ஸோ அவரையும் பார்த்துடுறோம். ஸோ அதுக்கப்புறம் ஆனந்த பவன் போகிறோம். இந்த ஆனந்த பவன் அப்படிங்கிறது
இந்தியாவினுடைய ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேருடைய வீடு தான். அந்த அரண்மனை தான் ஆனந்த பவன் சொல்லுவோம். ஸோ அந்த ஆனந்த பவனுக்கு நம்ம போகிறோம். ஸோ இந்த 3 இடத்த மட்டும்தான் நம்ம வந்து பிரயாக்ராஜில் பார்க்க போகிறோம். அதுக்காக நம்ம டே 5 ஃபுல்லாகவே ஒதுக்கிடுறோம். ஸோ இது 3த்தையும் பார்த்துட்டு அன்னைக்கு நைட்டு ஹால்ட்டு எங்கன்னா அதே பிரயாக்ராஜில் நம்ம நகரத்தார் சத்திரத்தில் தான் தங்குறோம். அதுவே நம்ம வந்து டே 6ல் 6வது நாளில் காலையில் 3:55 மணிக்குனா ட்ரெயின் இருக்குது. எங்கன்னா பிரயாக்ராஜிலேருந்து காலையில் 3:55க்கு கிளம்பி 6:10க்கெல்லாம் நம்ம பனாரஸ் அதாவது வாரணாசி வந்து சேர்ந்துடுறோம். ஸோ 6:10க்கு வாரணாசி வந்துடுறோம். வாரணாசியில் எங்கே ஸ்டே பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே நம்ம புக் பண்ண இடம் அதாவது நகரத்தார் சத்திரத்தில் வந்து தங்கிடுறோம். தங்கிட்டு காலையில் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அங்கேயே டிஃபன் உண்டு. டிஃபன் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு விஸ்வநாத் டெம்பிளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அன்னபூரணி டெம்பிளை பார்க்க போகிறோம். ஸோ அடுத்ததாக அன்னபூரணி டெம்பிள் முடிச்சுட்டு அடுத்ததாக காலபைரவா டெம்பிளை நம்ம பார்க்க போகிறோம். அடுத்ததாக காலபைரவா டெம்பிள் பார்த்துட்டு மணிகர்ணிகா காட், ஸோ அந்த இடத்த நம்ம பார்க்க போகிறோம். அது வந்து பிணங்கள் இருக்கக்கூடிய இடம். ஸோ அடுத்ததாக மணிகர்ணிகா காட்டு பார்த்துட்டு ஹரிச்சந்திரா காட் அந்த இடத்துக்கு போகிறோம். ஸோ அந்த இடத்தையும் நம்ம பார்த்துறோம். அடுத்ததாக நம்ம வந்து ஹரிச்சந்திரா காட் பார்த்துட்டு ஈவினிங் டைமில் நம்ம வந்து கங்கா ஆரத்தி பார்க்க போகிறோம். அதாவது கங்காவை நம்ம வந்து ஆரத்தி காமிப்பாங்க. ஸோ நம்ம அந்த இதுவும் பார்த்துடுறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட் டைம் வந்து சயன ஆரத்தி அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் உண்டு. ஸோ இந்த ஈவினிங் அண்டு நைட்டு இந்த 2 ஆரத்தியும் நம்ம கண்டு கழிச்சிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அதே அந்த பனாரஸ் அதாவது வாரணாசியில் போயிட்டு அந்த சத்திரத்தில் தங்கிட போகிறோம். ஸோ நைட் வந்து இன்றைக்கி டே 6ல் இந்த சயன ஆரத்தியை முடிச்சுட்டு நம்ம நைட்டு ஹால்ட்டு பண்ணிடுறோம். ஸோ நைட்டு ஹால்ட்டு பண்ணிட்டோம். நம்ம இப்போ பார்த்திங்கன்னா டே 7ல் இருக்கோம், 7வது நாளில் இருக்கோம். ஸோ 7வது நாளும் பார்த்திங்கன்னா நம்ம காசியில் தான் இருக்க போகிறோம். காசியை சுற்றி இருக்கிற நகரங்களை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சாரநாத், காசிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டரில் இருக்கிற இடம் சாரநாத். இது வந்து புத்த பெருமானுடைய ஸ்தலம், அதாவது அசோக சக்கரவர்த்தி ஆண்ட இடம். ஸோ இந்த சாரநாத்துக்கு நம்ம போக போகிறோம். சாரநாத்தில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா ஒரே இடத்துல தான் பார்க்குறோம். அங்கே என்னென்ன பார்க்க போகிறோன்னா டீர் பார்க்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் தர்மா ஸ்தூபான் அப்படின்னு ஒன்று இருக்குது. சாங்கட்டி ஸ்தூபான்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓட்டிவ் ஸ்தூபா, இந்த 3 ஸ்தூபாவும் நம்ம அங்கே பார்க்குறோம். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் மியூசியமும் இருக்குது. நம்ம அந்த கவர்மெண்ட் மியூசியத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா இந்தியன் எம்பலம் பார்த்திங்கன்னா 4 முக சின்னம், ரூபா நோட்டில் காயின்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த 4 முக சின்னத்தை அந்த சாரநாத்தில் தான் கண்டு எடுத்தாங்க. அசோக சக்கரவர்த்தியோடைய ஸ்தூபிலேருந்து கண்டு எடுத்தாங்க. ஸோ அந்த வரலாற்று மிக்க இடம் வந்து அந்த சாரநாத். நம்ம அந்த சாரநாத்தை நம்ம இப்போ காலையில் ஒரு 6 மணிக்குனா கிளம்பி கிட்டத்தட்ட ஒரு 6:15 நம்ம அங்கே போயிடுறோம். ஒரு காலையில் ஒரு 10 மணி வரலையும் நம்ம சாரநாத்தை சுற்றி பார்க்குறோம். ஸோ அடுத்ததாக சாரநாத் முடிச்சுட்டு திரும்பவும் நம்ம காசி வழியாக எங்கே போகிறோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா கயாவுக்கு போகிறோம். ஸோ கயா இங்கேருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. ஸோ நம்ம கயாவில் போய் பார்க்க போகிறோம். கயாவில் என்னென்ன பார்க்குறோன்னா விஷ்ணு பாதம் டெம்பிளை நம்ம பார்க்க போகிறோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா வாட்ட விரிக்ஷானா மரம், வாட்ட விரிக்ஷானா அரச மரம். ஸோ அந்த அரச மரம் வந்து கௌதம புத்தர் இருந்து தவம் புரிந்த இடம்.
ஸோ அந்த வாட்ட விருக்ஷாவும் பார்க்க போகிறோம். அடுத்ததாக விஷ்ணுபாதம் டெம்பிள் அங்கே இருக்குது. ஸோ அந்த விஷ்ணுபாதத்தையும் நம்ம பார்த்துட்டு அந்த கயாவில் இந்த 2 இடத்த பார்க்க போகிறோம். அடுத்ததாக கயாவிலேருந்து ஒரு 10-15 கிலோமீட்டர் தூரத்தில் புத்த கயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குது. நம்ம அங்கே போயிட்டு மகாபோதி டெம்பிளை பார்க்க போகிறோம். இது ஃபுல்லாகவே புத்திஸ்ட் டெம்பிள். ஸோ இந்த மகாபோதி டெம்பிளை பார்த்துட்டு நம்ம அங்கேருந்து ஒரு 5 மணிக்கு கிளம்புனோம் அப்படின்னு சொன்னால், புத்த கயாவிலேருந்து ஒரு 5 மணிக்கு கிளம்புறோம் ஈவினிங் அப்படின்னு சொன்னோன்னா, கிட்டத்தட்ட ஒரு 10 மணிக்கு நைட்டு 10 மணிக்குனா நம்ம பனாரஸ் அதாவது வாரணாசி வந்து மீண்டும் அதே இடத்துல அதாவது நகரத்தார் சத்திரத்தில் அன்றைக்கி டே 7 அன்றைக்கி நைட்டு நம்ம ஹால்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு மறுநாள் பார்த்திங்கன்னா டே 8வது நாளில் நம்ம ஃபுல்லாகவே வாரணாசியை தான் என்ஜாய் பண்ண போகிறோம், காலையிலேருந்து நைட் வரலையும். ஸோ நீங்கள் அதாவது டூரில் நம்ம என்னென்ன இடம்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னோமோ அது எல்லாமே நேற்றோட பார்த்துட்டோம். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக உங்கள் இஷ்டம் தான். நீங்கள் வந்து எங்கே வேணால் போயிட்டு வரலாம் வாரணாசியில். உங்கள் இஷ்டம் நீங்கள் எங்கே வேணால் போயிட்டு பார்த்துட்டு ஷாப்பிங் எங்கே போகிற மாதிரி இருந்தாலும் ஷாப்பிங் பண்ணிவிட்டு நைட்டு திரும்ப வந்துடுங்க. அந்த சத்திரத்துக்கு வந்துட்டிங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா அங்கேருந்து ஒரு 10 மணிக்கு இல்லை 9 மணிக்கு நம்ம அங்கேருந்து வெக்கேட் பண்ணிடுறோம். வெக்கேட் பண்ணிவிட்டு பனாரஸ் ரயில்வே ஸ்டேஷனுக்கு 11:25க்கு ட்ரெயின் இருக்குது. ஸோ இந்த 11:25க்கு நம்ம அந்த ட்ரெயினை பிடிக்கிறோம். எப்போனா நைட்டு அன்றைக்கி நைட் அதாவது டே 8வது நாளில் நைட்டு வந்து 11:25க்கு ட்ரெயினை பிடிக்கிறோம். ஸோ ட்ரெயினில் ஏறிட்டோம் அப்படின்னு சொன்னால் 9 நாள் ஃபுல்லாக ட்ரெயின் ஜேர்னி தான், பயணம்தான். 9 நாள் முடிஞ்சிருச்சு. 10வது நாள் பார்த்திங்கன்னா 3:10 AM காலையில் விடிய காலை 3:10 மணிக்கு விஜயவாடா வந்துடும் நம்ம ட்ரெயின். ஸோ நம்ம வந்து விஜயவாடாவில் இறங்கிடுறோம். அந்த ட்ரெயின் விட்டு விஜயவாடாவில் இறங்கிடுறோம். இறங்கிட்டு டே 11ல் பார்த்திங்கன்னா 7:45 மணிக்கு காலையில். ஸோ 3:10லேருந்து காலையில் 3:10லேருந்து காலையில் 7:45 வரையும் நம்ம விஜயவாடாவில் வெயிட் பண்ணுறோம். ஸோ 7:45க்கு இன்னொரு ட்ரெயின் வரும். ஸோ அந்த ட்ரெயினில் நம்ம விஜயவாடாவில் ஏறுறோம். ஏறிட்டு அன்றைக்கே பார்த்திங்கன்னா ஒரு 11:20க்குனா காலையில் 11:20க்குனா கடலூர் போர்ட்டில் வந்து நம்ம இறங்கிடுறோம். ஸோ இதுதான் இந்த டூரோட ப்ரோக்ராம். இந்த டே 11ல் காலையில் 11:20க்குனா கடலூர் போர்ட்டில் நம்ம வந்து இறங்கிடுறோம். ஸோ நம்ம வாரணாசியிலேருந்து கடலூர் வர்றதுக்கு 2 ட்ரெயின் நம்ம பயன்படுத்தி வருகிறோம். ஸோ இதுதான் நம்ம டூரோட பிளான். ஸோ மறுபடியும் சொல்கிறோம், இந்த டூரோட கட்டணம் எவ்வளோ, எந்த டேட்டில் புறப்படுது, எந்த டேட்டில் முடியுது, அது எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதில் போய் நீங்கள் பார்த்துக்குங்க. இப்போது சில கண்டிஷன்ஸ் மட்டும், அதாவது இந்த பேக்கேஜில் என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகுது அப்படிங்கிறதும் என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகலை எக்ஸ்க்ளூடிங் ஆகுது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ரயில்வே டிக்கெட்ஸ் வந்து எல்லாமே தேர்ட் ஏசி தான். ஏசியில் தான் போயிட்டு ஏசியில் தான் வரப்போகிறோம். தேர்ட் ஏசி புக் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ செகண்ட் பார்த்திங்கன்னா லோக்கல் ட்ராவலிங் சார்ஜஸ். ஸோ நம்ம அங்கே அதாவது அயோத்தியா அண்டு பார்த்திங்கன்னா அலகாபாத், காசி, கயா, புத்த கயா, சாரநாத் இப்படி போன்ற இடங்களுக்கு செல்லக்கூடிய லோக்கல் ட்ராவலிங் ஃபுல்லாகவே நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணிடுறோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஃபுட்டு வந்து வெஜிடேரியன் ஃபுட்டு தான் கிடைக்கும். நம்ம மேக்ஸிமம் வந்து அந்த நகரத்தார் செட்டியார் சத்திரத்தில் கேன்டீனில் சாப்பிட போகிறோம். சப்போஸ் அங்கே கிடைக்காத பட்சத்தில் நம்ம வெளியில் ஒரு வெஜ்ஜு ஹோட்டலில் ஃபுட்டு வந்து ஏற்பாடு செய்து தரப்படும். அதேமாரி பார்த்திங்கன்னா நகரத்தார் சத்திரத்தில் தங்க முடியல, தங்கிறதுக்கு இடம் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வெளியில் லாட்ஜ் எடுத்து தங்கிடலாம். ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ இந்த செலவெல்லாம் உங்கள் பேக்கேஜில் வந்துடும். அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த 4 நைட்டு தங்குற சார்ஜஸும் அதிலே வந்துடும். ஸோ இதுதான். ஸோ இந்த 4 செலவும் நம்ம பேக்கேஜில் இன்க்ளூட் ஆகிடும். இன்க்ளூட் ஆகாத செலவு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ட்ரெயினில் பார்த்திங்கன்னா போகும்போது ஒரு 2 நாள், வரும்போது ஒரு 2 நாள் ஸ்பெண்ட் பண்ணுவோம். இப்படி இப்போ அந்த மொத்தம் 4 நாள் ட்ரெயினில் போகும்போதும் வரும்போதும் நமக்கு வந்து சாப்பாடு ப்ரொவைட் பண்ண மாட்டோம். அதுக்குண்டான அந்த கிட்டத்தட்ட ஒரு 6 வேளை 12 வேளை சாப்பாட்டுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா கேஷ் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸோ நீங்கள் தான் ஸ்பெண்ட் பண்ணி அந்த ட்ரெயினில் போகும்போதுக்கு உண்டான உணவை நீங்கள் தான் ஸ்பெண்ட் பண்ணி சாப்பிட்ணும். கம்பெனி இதுக்கு பொறுப்பாகாது.
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா போட்டிங் எக்ஸ்பென்சஸ் நாட் இன்க்ளூடட். அதாவது நம்ம போட்டிங் நீங்கள் தனியாக போகிறீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ காசு இல்லைன்னா பார்த்தீங்கன்னா தனியாக போட் எடுத்து சுற்றி பார்த்துட்டு வரலாம். ஸோ இதெல்லாம் உங்களுடைய சார்ஜஸில் வந்துடும். ஸோ ஒரே ஒரு இடத்துல மட்டும் போட்டிங் எக்ஸ்பென்ஸை நம்ம கம்பெனி ஏற்றுக்கும். ஸோ அது எந்த இடம்னா பிரயாக்ராஜில் அந்த 3 நதி சங்கமிக்கும் இடத்துல நம்ம வந்து போட்டிங்கில் தான் போய் ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஸோ அந்த போட்டிங் எக்ஸ்பென்ஸை மட்டும் நம்ம கம்பெனி எடுத்துக்கும். ஸோ மற்றபடி காசுக்கு நீங்கள் வேறு எங்கேயாவது போகிறீங்க, போட்டிங்கில் போகிறீங்கன்னா அதனால் உங்களுடைய எக்ஸ்பென்ஸில் இன்க்ளூட் ஆகிடும். ஸோ இதுதான் பேக்கிங்கோட எக்ஸ்க்ளூடிங். ஸோ இதுதான் நம்ம டூர் பிளானு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே ஒரு என்ன அட்வான்ஸ் அமௌண்ட்டுன்னு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதை பார்த்துட்டு அட்வான்ஸ் அமௌண்ட்டை கொடுத்து புக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களால் முடியலன்னா உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை பாஸ் பண்ணுங்கள். இதுவரையும் இந்த வீடியோவை கண்டுபிடித்ததுக்கு கடலூர் டூரிஸ்டர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.